லக்ஷ்மியா சக ஹிருஷீகேஷः தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷகஸ் சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பக்தர்களிடத்தில் மிகுந்த கருணை உடையவர். அவர்கள் எத்தனை குற்றங்களை செய்திருந்தாலும் அதை மன்னித்து ஏற்கக்கூடிய பொறுமை, க்ஷமா என்கிற குணத்தையும் உடையவர். அவர்கள் குற்றங்களையே செய்து கொண்டிருந்தாலும் அதை குற்றமாக பார்க்காமல், ஒரு குழந்தையின் உடம்பில் இருக்கும் அழுக்கு எப்படி தாய்க்கு வெறுக்கத்தக்கதாக இருக்காதோ அதேபோல் நம் குற்றங்களையும் அழகான ஆபரணங்களைப் போல் கருதுகிறார். அதனால் வாத்சல்யத்தையும் உடையவர். இப்படி எத்தனையோ குணங்களை பகவானுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அசங்கேய கல்யாண குணகணஹா, எண்ணிலடங்காத குணக்கூட்டங்கள் பகவானுக்கு உள்ளன என்று தெரிவிக்கிறார்கள். அந்த குணங்களுக்குள்ளே மிக உயர்ந்த குணம், நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய குணம் சௌஷீல்யம் என்று சொல்லப்படுகிறது. பகவான் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தன்னுடைய பெருமையை பார்க்காமல், நம்மை போன்றவர்களுடைய தாழ்ச்சியும் பார்க்காமல் நம்மோடு வந்து கலக்கிறார் அல்லவா, அந்த குணத்துக்குத்தான் சௌஷீல்யம் என்று பெயர். தமிழில் அதைத்தான் நீர்மை என்று சொல்லுவார்கள். தண்ணீர் எப்படி அனைத்தோடும் கலந்திருக்குமோ அதைப்போல் பகவான் வந்து நம்மோடு கலக்கிறபடியால் பகவானை நீர்வண்ணன் என்கிற பெயராலே அழைக்கிறார்கள். திருநீர்மலை என்கிற அழகான திவ்யதேசத்திலே நீர்வண்ணப் பெருமாளாக நீலமுகில் வண்ணன் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார். 4 சந்நிதிகள் இந்த கோவிலிலே, இந்த திருத்தலத்திலே இருக்கின்றன. அவர்களை அனைவரையும் சேவித்து கொண்டோம். ஆனால் பகவானுடைய இந்த நீர்மை, இந்த சௌஷீல்யத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இவையெல்லாம் இவருக்கு இயற்கையாகவே இருக்கின்றனவா, அல்லது அவருக்கு செயற்கையாக வந்து சேர்ந்துள்ளனவா, ஏற்பட்டிருக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இருந்தாலும் எப்போதும் நீர்மையோடு இருப்பாரா, இல்லை அவ்வப்போதுதான் குணத்தை காட்டுவாரா என்கிற சந்தேகம் வருமே. அதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் அருகிலே இருக்கக்கூடிய தனிக்கோவில் நாச்சியார், மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிலிலே தனிக்கோயில் நாச்சியாராக அணிமாமலர் மங்கை என்கிற திருநாமத்தோடு மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த தாயாரைத்தான் தற்போது தரிசிக்கப் போகிறோம். அழகான வடிவம், சின்ன வடிவத்திலே, ஒரு கையில் அபயஹஸ்தம், நமக்கு அபயம் அளித்து கொண்டு இடக்கையாலே தன் திருவடிகளை காட்டிக்கொண்டு அருகில் 2 யானைகள் தண்ணீரை சொரியும்படிக்கு அழகான வடிவத்திலே பிராட்டி காட்சி அளிக்கிறாள். பார்த்தாலே அழகான வடிவம், திருக்கண்களில் கருணை தெரியக்கூடிய வடிவம். இவளை சேவித்தால்தான் பகவானுடைய நீர்மைக்கு மூலம் என்னன்னு நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இவர் இவ்வளவு கருணையோடு இருக்காரே, நான் தப்பெல்லாம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுகிறாரே, இவர் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருமோ இல்லையோ. அவர் நல்லவர் தான், ஆனால் கோபத்தோடு கூடிய நல்லவர். பகவான் அனைவரையும் இதை போல் பார்ப்பது கிடையாது. சிலரை கோபத்தோடும் பார்க்கிறார், சிலரை குளிர்ந்த பார்வையோடு நோக்குகிறார். என்ன வேறுபாடு என்றால், பிராட்டி அருகிலே இருந்து பகவானுடைய கருணையை தூண்டி விடுவாளாம். காருண்ய ரூபயா ரக்ஷகா என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பகவானுடைய கருணை எப்போதும் இருக்கிறது, ஆனால் அது உள்ளுக்குள்ள மறைந்து இருக்குமா. ஒரு நெருப்பு எரிந்து முடிந்து விட்டதுன்னு வச்சுங்களேன், மேலே சாம்பல் மூடிக்கொண்டிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள தணல் இருக்கும் இல்லையா, கரி இன்னும் சற்று எரிந்து கொண்டிருக்கும். அப்போது நெருப்பு அணைந்து விட்டதுன்னு நினைக்க வேண்டாம். சாம்பலை தள்ளிவிட்டு ஊதினோம்னால் மறுபடியும் நெருப்பு நன்னா பத்திக்கிறதோ இல்லையோ. அதை போல பகவானுக்கு கருணை எப்போதும் உண்டு, ஆனால் அந்த கருணை உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கும். மேலே சாம்பலை போல கோபம் என்பது மூடிக்கொண்டிருக்குமா. பிராட்டி செய்வது இந்த கோபத்தை விலக்கிவிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற கருணையை தூண்டி விடுவாளாம். தூண்டிவிட்டா பகவான் நம்ம அனைவருக்கும் கருணையை பொழிகிறார். அப்ப பெருமானுடைய நீர்மைக்கு காரணமே பிராட்டியோடு இருக்கிற சேர்த்திதான். அந்த தாயாருக்குத்தான் அணிமாமலர் மங்கை என்று இந்த திருக்கோவிலே திருநாமம். இவ்வளவு அழகா யார் தமிழ் பெயர் சூட்டினார்கள்? பொதுவாக சம்ஸ்கிருத பெயர் ஹேமாப்ஜ நாயகி, கமலவல்லி என்றெல்லாம் தமிழ் சம்ஸ்கிருத பெயர் இருக்குமே. பெயர் யார் சூட்டினார்கள் என்றால், இந்த திருநாமத்தை திருமங்கை ஆழ்வார் தான் இந்த தாயாருக்கு சூட்டினார். இந்த ஊருக்கு பல்லாண்டு பாடும் பொழுதே இந்த பிராட்டியோடு கூடின பெருமானுக்குத்தான் மங்களாசாசனம் செய்கிறார். அதனால அளிமாமலர் மங்கை தாயார் என்று பிராட்டிக்கு திருநாமம். இந்த பிராட்டிக்கு 2 முறை பகவானோடு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. மாசி மாசத்தினுடைய உத்தர நட்சத்திரம்,
சித்திரை மாசத்தினுடைய உத்தர நட்சத்திரம். இந்த 2 நாட்களிலும் அணிமாமலர் மங்கை நாச்சியாருக்கு நீர்வண்ண பெருமாளோடு கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. பக்தர்கள் கண்டிப்பா போய் சேவித்து 2 பேருடைய கருணை அன்னைக்கு தானே தூண்டிவிட முடியும். 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து கல்யாணம் ஆகும்போது நன்னா கருணையை தூண்டி விடுவாள் அல்லவா, அந்த பாக்கியத்தையும் நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இது தாயாருடைய சந்நிதி. இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு திருமங்கையாழ்வார் வந்தார். அவர் எப்போதுமே இருந்த இடத்திலிருந்து பாசுரம் பாடுபவரே அல்லர். அந்தந்த திவ்யதேசத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பார்த்து, அங்கே இருக்கிற கோவில், கோபுரம், மதில், சந்நிதி, அது இது எல்லாத்தையும் பார்த்து ரசித்து மங்களாசாசனம் செய்யக்கூடியவர். அவர் இந்த ஊருக்கு வரார். இந்த தோயாதிரிக்கு மேலே பகவான் இருக்கிறார்னு ஆழ்வாருக்கு தெரியும். ஆனால் அருகிலே போய் சேவிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆழ்வார் வந்த சமயத்தில் நல்லா மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த மலையை சுற்றி அப்படியே தண்ணீர் சூழ்ந்து கொண்டு விட்டதாம். அவரால் போகவே முடியல. சரி, காத்திருந்து பார்ப்போம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 15 நாட்கள் ஆயின, 1 மாதம் ஆயிற்று, 6 மாதங்கள் ஆயிற்றாம். இந்த மலையை சுற்றி இருந்த தண்ணீர் வடிந்து போவதற்கு 6 மாதம் காலம் ஆனதாம். அதுவரை திருமங்கையாழ்வார் பக்கத்திலேயே காத்து கொண்டிருந்தாராம். காத்து கொண்டிருந்து இந்த பெருமானை சேவிக்காமல் போகக்கூடாது. எப்போ வந்து விட்டோமோ இவனை தரிசித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும்னு ஆழ்வாருக்கு எண்ணம். நாமளா இருந்தால் 6 நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க மாட்டோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், வாசக்கதவை அர்ச்சக சுவாமி சரியாக திறந்து வச்சிருக்கணும். திறக்கலை, அர்ச்சகர் இப்போ தான் ஏதோ வீட்டுக்கு போயிருக்கார், இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு சொன்னால், ஐயோ இன்னும் நான் 6 கோவில்களுக்கு போகணுமே, நாழி ஆயிடுமே, சரி இந்த பெருமான் இந்த முறை சேவிக்க முடியவில்லை, அவருக்கு பாக்கியம் இல்லை என்று புறப்பட்டு அடுத்த கோயிலுக்கு போயிடுவோம். அவ்வளவுதான் நமக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு. ஆனால் திருமங்கையாழ்வார் அர்ச்சைக்காகவே பிறந்தவர். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையண்டு மண்டினார் உயலல்லால் மற்றையார் குய்யலாமே என்று ஆழ்வார் பாடுகிறார். திவ்யதேசத்தில் பக்தி இருந்தால்தான் ஒருவன் உஜ்ஜீவனம் அடைய முடியுமே தவிர மற்ற வழிகளே கிடையாது என்று ஆழ்வார்களுடைய சித்தாந்தம். அதனால திருமங்கை ஆழ்வார் 6 மாச காலம் காத்திருந்தார். அப்ப மலையை சுற்றி நீர் இருந்ததல்லவா, அதனால நீர்மலை நீர்மலை என்றே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அது 2ஆம் பத்து பெரிய திருமொழியின் ஆழ்வாருடைய பிரபந்தம். அதில் 2ஆம் பத்தினுடைய 4வது திருமொழி 10 பாசுரங்களால் இந்த பெருமானுக்குத்தான் மங்களாசாசனம் செய்கிறார். அதில் முதல் பாசுரத்திலேயே பிராட்டியோடு கூடின பெருமாள் என்று மங்களாசாசனம் செய்கிறார். அன்னாயர் குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவுணர்க்கென்னாலும் இரக்கம் இல்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த இடத்துக்கு வந்தார். வந்த உடனே பகவானை சேவித்த உடனே 4 ஊருக்கு போன ஆனந்தம் ஆழ்வாருக்கு கிடைச்சுதான். ஏன்னா 4 பெருமாளை சேவிச்சிட்டாரோ இல்லையோ, ஐயோ நான் நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கடந்த திருக்கோலம், நடந்த திருக்கோலம், 4 பேரை சேவிச்சேனா 4 ஊருக்கு போய் என்ன அனுபவத்தை நான் அடைந்தேனோ அந்த 4ஐயும் பகவான் இங்கேயே எனக்கு கொடுத்து விட்டான்னு தெரிவிக்கிறார். இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர், நன்னாக சோலைகளால் சூழப்பட்ட அழகான உயர்ந்த திருநரையூர் என்கிற திவ்யதேசம். அங்க பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்காரா, அவர் தான் இங்க வந்து நீர்வண்ண பெருமாளாக நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அதற்கு மேலே புனல் நரையூர் திருவாலி, திருவாலி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமே. அங்க நரசிம்ம பெருமான் திருவாலியில கோவில் இருக்கிறாரே, அந்த நரசிம்ம பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். இந்த திருநீர்மலையும் சாந்த நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். திருவாலி குடந்தை, திருக்குடந்தை பெருமான் சயன திருக்கோலம், 6ஆவது பெருமாள் சயனத்தில் தான் இருக்கார். அந்த பெருமாளை சேவிக்கிற ஆனந்தத்தை இங்கு திருவரங்கநாதனை சேவித்து அடைந்து விட்டேன். 3ஆச்சு. 4வது கோவல், உயர்ந்த திருக்கோவலூர் என்கிற இடத்துல திருவிக்கிரமனாக காட்சியளித்தாரே நடந்த திருக்கோலம், அந்த நடந்த திருக்கோலத்தையும் இங்கு திருவிக்கிரம பெருமானிடத்தில் சேவித்துக் கொண்டேன். அப்ப நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அந்தந்த பெருமாள்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்து விட்டார்கள். திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு வரப்போறார்னு கேள்விப்பட்டார்களோ என்னமோ, அந்தந்த இடத்துல இருப்பதை விட்டு விட்டு எல்லாரும் திருவாலி பெருமாள், திருக்கோவலூர் பெருமாள், திருநரையூர் பெருமாள் எல்லாரும் கிளம்பி இந்த ஊரில் ஒரே இடத்தில் மாமலையான நீர்மலையிலே எனக்கு காட்சி கொடுத்தார்கள் என்று பாடுகிறார். அப்ப பெருமானை பத்தி சொல்றார். அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி. ஆயர் குலக்கொடி,
ஆயர்குலத்தில் பிறந்த நப்பின்னை பிராட்டி, அணிமாமலர் மங்கை புஷ்பத்திலே பிறந்தவளான ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த இருவரோடும் அன்பளவி அவர்களோடு ஆனந்தமா பரிமாறிக்கொண்டிருக்கிறாராம். தன்னுடைய அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் அன்பை தான் பெற்று பகவான் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறார். அந்த பெருமானை 4 திவ்யதேசங்களில் போய் சேவிக்க வேண்டிய நிலைகளை ஒரே இடத்திலே சேவித்து பாக்கியம் பெற்றேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். மற்றொரு பாசுரத்தில் இங்கேயாவது அந்தந்த அர்ச்சாவதாரம் தான் இங்கு இருக்கிறார்னு சொன்னார். மற்றொரு பாசுரத்தில் ஸ்பஷ்டமாகவே நரசிம்ம பெருமாளும் இந்த மலையில் இருக்கார், திரிவிக்ரமன் இந்த மலையில் இருக்கார்னு பாடுகிறார். அவுணனவன் மார்வகலம் உகிரால் வகிராக முனிந்து அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே. 10 பாசுரங்களிலுமே கடைசி பகுதி மாமலையாவது நீர்மலையே, மாமலையாவது நீர்மலையே. இந்த நீர்மலை சாதாரணமல்ல, மாமலை, ரொம்ப உயர்ந்த மலை, பகவானுடைய 4 வடிவங்களை தனக்குள் அடக்கி கொண்ட மலை. அதனால் இந்த மலையுடைய பெருமையை சொல்லி இங்கு யார் இருக்கார்? அரியாய் நீண்டான். ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்காக ஹரியாக நரசிம்ம பெருமானாக வந்து சிங்கமாக பிறந்தாரே, அந்த பெருமானும் இந்த ஊரில் இருக்கிறார். குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம். சின்ன குரல் வாமனமூர்த்தியாக பிறந்து அப்புறம் நிமிர்ந்து திரிவிக்கிரமனானாரே, அந்த பெருமாளுக்கும் இடம் மாமலையாவது நீர்மலையே என்று அந்தந்த பெருமாள்களும் இங்கு இருக்கிறார்கள்னு பாடுகிறார். மற்றொரு பாசுரம் திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தில் ஒரு பாசுரம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண வென்பேத என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்னோ நிறையடைந்தார் நிற்குமாறேன்னு பாடுகிறார். பரகால நாயகி திருமங்கையாழ்வார் பெண் பாவனையில் இருக்கிறாள். அந்த பெண் பகவானிடத்திலே காதல் கொண்டு அப்படியே கீழே கிடக்கிறாள். அவளை என்ன பண்ணுறதுன்னு தாயாருக்கு தெரியவில்லை. தாயார் பெண்ணை பற்றி பாடுகிறாள். அந்த பெண் என்ன தெரியுமா பண்ணுறா? கார் வண்ணம் திருமேனி, பெருமானுடைய திருமேனி முழுக்க கருப்பு வண்ணம். கார் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். கருப்பு வண்ணத்தில், மேகம் போன்ற கருப்பு வண்ணத்தில் திருமேனி இருக்கிறது. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம். இந்த பெருமானை நீர்வண்ண பெருமாளை சேவிச்சோமே, அப்படியே அவரையே மனதில் வைத்து கொண்டு ஆழ்வார் பாடுவது போல தாயாருடைய பாசுரம். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர். பூமி பிராட்டின் இடத்துல பகவானுக்கு அவ்வளவு பக்தியாம். பெருமானுக்கு நாம பக்தர்கள் ஆழ்வார் சொல்லல, பூமி பிராட்டின் இடத்துல பகவான் பக்தன் பத்தர். அப்புறம் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, பத்மத்திலே பிறந்த ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இவர் பித்தர். பித்தர்னா பைத்தியம் பிடித்தது போல அவளிடத்துல ஆசை உண்டா. அப்ப பூதேவி நாச்சியாருக்கு பக்தனாக இருக்கிறான், ஸ்ரீதேவி நாச்சியாரிடத்துல பைத்தியமாகவே இருக்கிறான்னு ஆழ்வாருடைய பாசுரம். அந்த 2 பேரோடத்தான் பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை. ஏர்வண்ண வெண்பேதை என் சொல் கேளாள். என்னுடைய பெண் அந்த பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறாளே தவிர நான் சொல்லும் வார்த்தையை அவள் கேட்பதாக இல்லை. என்ன சொல்றாள்னால், அவள் பிரார்த்திப்பது எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். அவளிடத்துல யாராவது பேசுவதற்கு போனாலே திருவரங்கம் எங்கே இருக்கு, எப்போ போகலாம், திருவரங்கத்துக்கு எப்படி போகணும் என்றே பேசிக்கொண்டிருக்கிறாள். சரி, நாங்கள்லாம் அழைச்சின்னு போக மாட்டோமே, நாங்கள் அழைத்து போனால்தானே நீ போக முடியும்னு கேட்டால், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும். உங்கள் யாரையும் நான் எதிர்பார்க்கவில்லை, பகவானுடைய நீர்மலைக்குத்தான் போக போகிறேன், அங்குதான் திருவரங்கநாதனை சேவிக்கப் போகிறேன், நரசிம்மர் திரிவிக்ரமன் நீர்வண்ணன் அனைவரையும் தரிசிக்கப் போகிறேன் என்றே என் பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அந்த பெருமானை விட்டு அவள் மனது விலகுவதாகவே தெரியவில்லை என்று திருமங்கையாழ்வார் பரகால நாயகியினுடைய தாய் பாடுவதாக திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம். அந்த பெருமானுடைய அழகு, அந்த பெருமானுடைய கருணை, நீர்மை, உருகி இருக்கும் தன்மை, இது அனைத்தையும் இந்த பாடல்களாலே திருமங்கையாழ்வார் நமக்காக பாடி கொடுத்தார். அந்த பகவான் 4 பெருமாள்களையும் வணங்கிக் கொண்டு அணிமாமலர் மங்கை தாயாரிடத்திலும் விடை பெற்று கொண்டு அடுத்த மற்றொரு உயர்ந்த திருத்தலம் பூதேவிக்காகவே பகவான் எழுந்தருளி இருக்கும் திருத்தலத்தை நோக்கி செல்லுவோம்.